வணக்கம் உறவுகளே, எல்லாரும் அப்படி நல்ல சும்மா இருக்கிறீங்களா? நான் தான் கௌரி ஆயிக்கிறேன். இந்த வீடியோவில் நாங்கள் இன்றைக்கு பார்க்க போகிறது முறுக்கு வீடியோ. சிப்பி சோகி என்றும் சொல்வார்கள். இந்த ரெசிபி இந்தியாவில் இருந்து ஒரு சகோதரம் 6 மாதங்களுக்கு முதல்ல கேட்டிருந்தா. ஆனால் எனக்கு நேரம் கிடைக்கவில்லை இந்த வீடியோவை எடிட் பண்ணி போடுவதற்கு. உங்களுக்காகவே இந்த வீடியோவை இன்றைக்கு எடிட் பண்ணி போடுகிறேன் சகோதரமே. இப்போ இந்த முறுக்கு செய்கிறதுக்கு 3 கப் அவித்த கோதுமை மா எடுத்துக்கொள்கிறேன். நீங்கள் எந்த கப்பால் வேணுமென்றாலும் எடுத்துக்கொள்ளலாம். 2, 3 அரிசி மா வீட்டிலேயே தயார் செய்யப்பட்டது 2 கப் எடுத்துக்கொள்கிறேன். இப்போ உளுத்தம்மாவும் வீட்டிலேயே தயார் செய்யப்பட்டது. எல்லாம் வறுத்து அரைத்து எடுத்திருக்க வேணும். 1 கப் எடுத்துக்கொள்கிறேன். 1/2 டீஸ்பூன் உப்பு, எள்ளு 1 டேபிள் ஸ்பூன், பட்டர் 2 டேபிள் ஸ்பூன், மா அளந்தெடுத்த அதே கப்பால் 6 கப்ஸ் தேங்காய்ப்பால் காய்ச்சி எடுத்திருக்கிறேன். கடையில் வாங்கி எடுத்த தேங்காய்ப்பால் கூட பாவித்து கொள்ளலாம். இதே கப்பால் தான் நான் 6 கப் எடுத்து பால் காய்ச்சி எடுத்திருக்கிறேன். இப்போது இந்த தேங்காய்ப்பாலுக்கு 1/2 டீஸ்பூன் உப்பும் சேர்த்துருக்கிறேன். இப்போ முறுக்கு எப்படி குழைத்து எடுக்கிறதுன்றதை பார்ப்போம் வாங்க. பாலை 2 மினிட்ஸ் ஆற விடுங்கள். அதற்கு பிறகு இடியப்பத்துக்கு குழைத்து எடுக்கிற மாதிரி குழைத்தெடுக்க வேணும். கொஞ்சம் கொஞ்சமாக பாலை சேர்த்து குழைத்தெடுக்க வேணும். நிறையவே சேர்த்தீர்களாக இருந்தால் தண்ணி பதமாகிடுவார். இன்னமும் கொஞ்சம் தேவையான அளவுக்கு சேர்த்து கொள்ளுகிறேன். இந்த இனிப்பு முறுக்குக்கு தேங்காய் பாலே தான் குழைச்செடுக்க வேணும். அப்போ தான் முறுக்கு சுவையாக இருப்பார். மிகுதி இருக்கும் பாலை நீங்கள் வேறு ஏதாவது தேவைக்கு நீங்கள் பாவித்து கொள்ளலாம். இப்போ முறுக்கு மிக்ஸ் நான் குழைத்து முடிச்சிட்டேன். பாருங்கள் எப்படி இருக்கிறேன்னு சொல்லி. மாவை 10 மினிட்ஸு கிட்ட நல்லா பிசைந்து கொடுக்க வேணும். அப்போ தான் முறுக்கு நல்லா சாஃப்டாக வருவார். இப்போ முறுக்கு மாவு குழைத்து எடுத்துட்டேன். இனி முறுக்கை எப்படி புளிந்தெடுக்கிறதுன்றதை பார்ப்போம். இப்படி ஒரு பெரிய ட்ரே எடுங்க. ட்ரே எடுத்து அந்த ட்ரேயிலே கொஞ்சம் ஓயில் பூசிக்கொள்ளுங்க. முறுக்கு உருளைக்கும் கொஞ்சம் ஓயில் உள்ளுக்குள்ளே பூசிக்கொள்ளுங்க. அப்போ தான் நல்லா முறுக்கு தட்டுக்கும் கொஞ்சம் ஓயில் பூசிக்கொள்ளுங்க. ஈஸியாக நீங்கள் புளிந்தெடுக்கக்கூடியதாக இருப்பார். நான் எப்போவுமே மர உரல் கூடுதலாக பாவிப்பேன். அது ஈஸி. இப்போ வரைக்கும் மர உரல் தான் பாவிக்கிறேன். புதுசாக வேண்டுறது ஒன்றும் சரிப்பட்டு வருவதில்லை. இப்போ முறுக்கை புளிஞ்சு காட்டுறேன்னு பாருங்கள் எப்படி இருக்கிறாரண்டு. இப்போ இந்த ஸ்டைலில் புளிஞ்செடுக்கிறேன். இந்த முறுக்குரலில் 2, 3 விதமான ஸ்டைல் இருக்குது. உங்களுக்கு எது விருப்பமோ அதை நீங்கள் தெரிவு செய்து கொள்ளலாம். இந்த மாதிரி ஸ்டைலில் நீங்கள் பிழிந்தெடுத்தீர்களாக இருந்தால் இப்படி நீங்கள் அந்த முறுக்கு புளிகிற தட்டாலேயே இப்படி கோணமாக வெட்டி விடுங்கள். இப்போ அடுத்த ஸ்டைலை புளிஞ்சு காட்டுறேன்னு பாருங்க. இது நீங்கள் கையாலேயே கனெக்ட் பண்ணி விட வேணும். இப்படி சிமோல் சைஸஸாக உங்களுக்கு தேவையான அளவு சைஸை விருப்பமான சைஸை 2 சைட்டையும் ஒன்றாக கனெக்ட் பண்ணி கை விரலால் அமர்த்தி விட வேணும். இப்போ ஓரளவுக்கு ரெடி பண்ணி வைத்திருக்கிறேன். 2 சைஸஸையும் இப்போ வாங்க பார்ப்போம். இந்த பாருங்கள், இந்த அளவுக்கு ரெடி பண்ணி வைத்திருக்கிறேன். இப்போ தாச்சி சட்டியில் முறுக்கை போட்டு எடுக்க போகிறேன். முறுக்கு சுட்டு எடுக்கும்போது ஓயில் நல்லாக ஹீட்டாக இருக்க வேணும். நல்ல ஹீட்டில் ஓயில் இல்லாமல் இருந்துன்னு சொல்லிச்சுன்னா நீங்கள் எண்ணெய்க்குள்ளே முறுக்கை போடும்போது முறுக்கு கரைந்துடுவார். கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து கொள்ளுங்கள். ஒரு நிமிடத்துக்கு முதல்ல அகப்பை வச்சு நீங்கள் மிக்ஸ் பண்ணக்கூடாது. ஒரு நிமிடமாவது நன்றாக குக் பண்ண விடணும். அப்போ தான் முறுக்கு கரைய மாட்டார். இந்த பாருங்க எப்படி இருக்கிறாருன்னு சொல்லி லைட் ப்ரௌன் கலரில் வர வேணும்.
ஆக குறைஞ்சது 2 to 3 மினிட்ஸ் தான் குக் பண்ண வேணும். 3 மினிட்ஸே கூடுதலானது. முறுக்கை வந்து நிறைய நேரம் குக் பண்ணக்கூடாது. 3 நிமிடங்களுக்கு குறைவாக குக் பண்ணி பழகுங்க. உங்களுடைய ஆயில் வந்து என்ன விதமான ஹீட்டில் இருக்குதோ அதுக்கேற்ற மாதிரி தான் முறுக்கு வந்து குக் பண்ணப்படும். அரிசி மாவும் உளுத்தம் மாவும் சுவைக்காகவும் முறுக்கு வந்து முறிகிற பதம் வருகிறது. அதற்காகத்தான் வந்து அந்த 2 மாவுமே சேர்க்கிறது. 2 மாவும் கூட சேர்க்கக்கூடாது. இப்போ வந்து மற்ற ஸ்டைலில் மேக் பண்ணின முறுக்கையும் சுட்டு காட்டுறேன்னு பாருங்கள். உங்களுக்கு எப்படி வந்து ஸ்டைலாக மேக் பண்ண வேணுமோ அப்படி நீங்கள் வந்து மேக் பண்ணிக்கொள்ளலாம். இந்த முறுக்கை வந்து சிப்பி சோகி என்று சொல்வார்கள். அதனால் வந்து கையாலையும் வந்து மேக் பண்ணுறது. அது வந்து நான் உங்களுக்கு கடைசியில் காட்டிக்கொள்ளுகிறேன். இந்த பாருங்க, முறுக்கை போட்டுட்டு முறுக்கை சுட்டு முடிச்சிட்டேன். எப்படி இருக்கிறேன்னு பாருங்க. ஒரு 2-3 மினிட்ஸுக்குள்ளே வந்து ஒரு மாதிரி குக் பண்ணிவிட்டு நீங்கள் ஆயிலில் இருந்து வெளியில் எடுத்துட வேணும். கொதித்து கொண்டு இருக்கும் ஆயிலின் சலசலப்பு அடங்கும்போது முறுக்கை வெளியில் எடுக்க சரியாயிருப்பார். கையால் செய்து எடுக்கும் சிப்பி சோகி வந்து இப்படி இருப்பார். இப்படி வந்து உங்களுக்கு விருப்பம் என்று சொல்லிச்சுன்னா உங்களுடைய வீட்டு தேவைகளுக்கு நீங்கள் இப்படி மேக் பண்ணி எடுத்துக்கொள்ளலாம். அவுட் சைடில் கடைகளுக்கு செய்து கொடுக்கும்போது இப்படி வந்து செய்து கொடுக்குறது கஷ்டம். இது வந்து நான் வீட்டுக்கு கண்டபடியினால இப்படி வந்து மேக் பண்ணி எடுக்கிறேன். சிப்பி சோகி செய்து காட்டுங்க அக்கான்னு சொல்லி கேட்டிருந்த பிள்ளைக்காக இந்த வீடியோவை நான் மேக் பண்ணியிருக்கிறேன். கடைசியாக வந்து கையால் வந்து உங்களுக்கு விருப்பமெண்டா இப்படியும் செய்யலாம். இதைத்தான் கூடுதலாக வந்து சிப்பி சோகி என்று சொல்வார்கள். அதனால் இதையும் வந்து உங்களுக்கு செய்து காட்டியுள்ளேன். அவ்வளவுதான் இந்த வீடியோவிலே முறுக்கு எப்படி செய்கிறதுன்னு நான் உங்களுக்கு காட்டிட்டேன். இதையும் வந்து இப்போது வந்து பொரித்து எடுக்க போகிறேன். ஸ்டைலுக்காக வேணுமெண்டா நீங்கள் எப்படி வேணுமென்றாலும் இதை வந்து மேக் பண்ணி கொள்ளலாம். இலங்கையிலே வந்து சிப்பி சோகி செய்யும்போது கூடுதலாக கையாலே இப்படித்தான் மேக் பண்ணுவோம். அப்படி மேக் பண்ணுறது தான் சிப்பி சோகி என்று சொல்லி சொல்வார்கள். இப்போது எண்ணெயிலிருந்து வெளியிலே கிள்ளி எடுக்கிறேன். எல்லா முறுக்குகளையும் சுட்டெடுத்ததன் பிறகு பேப்பர் பேக்கிலே போட்டு எண்ணெய் இழுப்பதற்காக 1 நாள் அல்லது 2 நாட்கள் வந்து நீங்கள் வைக்க வேணும். அதற்கு பிறகு தான் வந்து சீனி காய்ச்சி விட வேணும். இல்லைன்னு சொல்லிச்சோன்னா முறுக்கில் வந்து கூடுதலாக எண்ணெய் பதம் இருப்பார். இப்போ வந்து சீனி பானி காய்ச்ச போகிறேன். அதற்கு வந்து 2 கப் வந்து சீனி சேர்த்துக்கொள்கிறேன். தண்ணீர் 2 கப். இப்போ அடுப்பில் சீனியை வைத்து நன்றாக வந்து கிளறி விட்டு காய்ச்சி எடுக்கிறேன். இதுக்குள்ளே ஏலக்காய் பவுடரும் வந்து நீங்கள் சேர்த்துக்கொள்ளலாம். சீனி வந்து நன்றாக காய்ச்சப்பட்டு ஒரு கம்பி பதத்துக்கு வரணுமென்று சொல்கிறது. நன்றாக பபிள்ஸ் வந்து நல்ல ஒயிட் கலரில் வருவார் சுகர் வந்து. அந்த டைமில் வந்து நீங்கள் இறக்கி எடுத்து முறுக்குக்கு மேலே இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்ற வேணும். ஊற்றிட்டு வந்து நல்லா வந்து முறுக்கை மிக்ஸ் பண்ணி விடணும். அதற்கு பிறகு தான் அந்த சீனியோட கலர் வந்து முறுக்கில் தெரிய வருவார். சீனி பானி வந்து நன்றாக காய்ச்சப்படையில்லைன்னு சொல்லிச்சோன்னா முறுக்கில் வந்து அந்த சீனியோட கலர் வந்து தெரிய மாட்டார். முறுக்கும் வந்து இளகி போயிடும். முறுக்கில் வந்து சீனியோட கலர் வந்து தெரியாமல் போயிடுவார். நீங்கள் சீனி வந்து சரியாக காய்ச்சி எடுக்கலைன்னு சொல்லிச்சோன்னா. இப்போ வந்து இந்த முறுக்கை கொஞ்சம் நேரம் ஆற விடணும். அப்போ தான் வந்து அந்த சீனியோட கலர் வந்து முறுக்கில் தெரிய வருவார். அவ்வளோதான் இந்த முறுக்கு ரெசிபி வந்து. உங்களுக்கு பிடித்திருந்தால் இந்த ரெசிபிக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். மற்றவர்கள் பார்க்குறதுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. என்னுடைய வீடியோஸை பார்த்து எனக்கு சப்போர்ட் பண்ணுகிற உள்ளங்களுக்கு நன்றி சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.